அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பயிற்சி 2025. சனி பகவான் ஜூலை 12 இருந்து நவம்பர் 27 வரைக்கும் சுமார் ஒரு 139 நாள், ரவுண்டா நம்ம ஒரு 140 நாள்னு வச்சுக்கலாம். 140 நாட்கள் வக்ரத்துல டிராவல் பண்ண போறாரு. பொதுவா அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு, பின்னோக்கி டிரான்சிட் ஆவாரு. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா சனி பகவான் பின்னோக்கி டிரான்சிட் ஆகல, மீன ராசியிலேயே நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் வக்ரம் அடைகிறாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு 5வது ராசியா வரக்கூடியது சிம்மம். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அஷ்டம சனி பொதுவா பார்த்தோம்னா பெரிய அளவுல குற்றம். அஷ்டமத்துல சனி பகவான் இருக்கும்போது நிறைய துன்பங்களை கொடுப்பாரு, மாத்தி மாத்தி அனுபவ பாடங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறது அஷ்டம சனி காலகட்டம் தான். 7.5 சனி 7.5 வருஷத்துல கொடுக்கக்கூடிய பலன்களை அஷ்டம சனி 2.5 வருஷத்துல கொடுக்கும். மேக்ஸிமம் பார்த்தோன்னா இந்த அஷ்டம சனியில நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. மன ரீதியாகவும் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் நிறைய தாக்கத்தை கொடுத்துரும். இதுதான் நம்ம அஷ்டம சனின்னு சொல்றது. எதுல நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கோமோ அந்த விஷயத்துல வச்சு செய்யும், எந்த விஷயத்தை நம்ம அலட்சியப்படுத்துறோமோ அந்த விஷயத்துல கொண்டு வந்து ஒரு செக்க வைக்கும். அதுதான் நம்ம வந்து அஷ்டம சனின்னு சொல்றது. சனி பகவான் நீதிக்காரகன். கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலாபலன்களை இந்த அஷ்டம சனி 7.5 சனி அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் தான் நமக்கு கொடுப்பாரு. சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லைன்னு பொதுவா சொல்லுவாங்க. பொதுவா அஷ்டம சனியில கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலாபலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குமே இந்த அஷ்டம சனி பாதிப்பை கொடுக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு தசா புக்தி யோக தசையாகவோ வலிமையான தசையாகவோ இருக்கும் பட்சத்துல இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புல கொடுக்காது. ஒரு சில சிம்டம்ஸ் மட்டும் கொடுத்து அதுல ஒரு சில புரிதலை ஏற்படுத்தி உங்களை அப்படியே நியூட்ரலா எடுத்துட்டு போயிடும். பெரிய அளவிலான பிரச்சனையும் குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்குனாக்கா, யாருக்கெல்லாம் ஒரு சரியான தசா புக்தி நடக்கலையோ அவயோக தசை நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த அஷ்டம சனியை நம்ம சப்ஜெக்ட் டு அந்த தசா புக்திகளை வச்சு நம்ம வேரியேஷன் பண்ணலாம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து இந்த கோச்சாரமும் மாறுபடும் அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அந்த அஷ்டம சனியில வக்ர சனி நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டா அது நல்லது. அதுலயும் சிம்மத்துக்கு அஷ்டம சனி பாதி சுபம் பாதி அசுபம்ங்கிற கேட்டகரியில வரும். அட் சேம் டைம் பார்த்தோன்னா அந்த பாதி அசுபம்ங்கிறதே சிம்மத்துக்கு போதும். ஏன்னா வந்து சனி பகவானுக்கும் சிம்ம ராசிக்கு சுத்தமா ஆகாது. 2 பகை கிரகங்கள், சூரியனும் சனியும் டோட்டலா வந்து பார்த்தோன்னா பகை கிரகங்கள். அதனால ஒரு 50% நமக்கு வந்து டவுன் பண்ணாலும் அதுவே சிம்மத்துக்கு போதும். டோட்டலா நம்மள ஒரு மாதிரி ஒரு விரக்தி தன்மைக்கு எடுத்துட்டு போயிடும். எனவே இப்போ சனி பயிற்சியாகி ஒரு 5-6 மாதம் ஆக போகுது. அந்த 5-6 மாதத்திலேயே பார்த்தோன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய பிரச்சனை, நிறைய குழப்பம், உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்பட்ட நிலை, நிறைய அலைச்சலை கொடுத்திருக்கும். தேவையில்லாத தண்ட விரைய அலைச்சல் அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கும். நம்ம எதுல கால் எடுத்து வச்சாலும் அதுல ஒரு மாதிரி தடை தாமதம் பிரச்சனை. ஒரு நல்ல விஷயம் நடந்தா அது உள்ளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சில குழப்பத்தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்படிதான் வந்து அஷ்டம சனி கடந்த ஒரு சில மாதமா சிம்மத்துக்கு அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்கு. மேக்சிமம் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் டோட்டலா 0க்கு வந்திருக்கும். இப்போ இந்த அஷ்டம சனியில வக்ர சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ஒரு நிவர்த்தி காலத்தை நமக்கு கொடுத்துரும். சுப பலன்கள் நடக்கலைனாலும் அசுப பலன்கள் நடக்காம இருக்கும். அதை நான் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். இந்த வக்ர சனியும் வந்து நமக்கு 50-50 தான். பாதி சுபம் பாதி அசுபம். ஒரு சில விஷயங்கள்ல மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அதை நான் உங்களுக்கு அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவதா பாசிட்டிவா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம டீடைலா பார்க்கலாம். சனி பகவான் அமர்ந்திருக்கிற இடம் அஷ்டமம். அதனால உடல் ஆரோக்கிய ரீதியா நீங்க பின்தங்கி இருக்கீங்க, உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இந்த 140 நாட்கள்ல சரியாக ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல ஒரு growth இருக்கும். ஹெல்த்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்கும். அதை நான் வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். அடுத்தது வந்து மன ரீதியா இருக்கக்கூடிய தாக்கங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். நமக்கு ஏற்பட்ட கெட்ட பெயரு, நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அதோடைய தாக்கங்கள் எல்லாமே டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். மனசுல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இப்போ புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். மைண்ட் கொஞ்சம் வைக்கும். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் நடந்துகிட்டு இருக்குனாக்கா
அந்த வம்பு வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் நடந்துட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமா மாற ஆரம்பிக்கும். இதுநாள் வரைக்கும் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி டெஃபினட்டா அந்த 140 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துல சனி பொதுவா டிராவல் பண்ணும்போது டோட்டலா எல்லாம் ஜீரோ தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மறைமுகமான மாற்றங்கள், மறைமுகமான லக்கு அதெல்லாம் வந்து அஷ்டமஸ்தானம் தான் குறிக்கும். அதுல சனி டிராவல் பண்ணும்போது திடீர்னு எதிர்பாராத சுப மாற்றங்கள்லாம் நடக்கும். நீ எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவா முடியாது. ஆனா எதிர்பார்க்காம ஏதோ ஒரு மாதிரி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கும். அந்த எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் திடீர் மாற்றங்களையும் இந்த அஷ்டம சனி நமக்கு கொடுக்கும். அதுலயும் வக்ர சனி நிச்சயமாக திடீர் திருப்பமான சுப பலன்களை நமக்கு நிச்சயமா கொடுக்கும். அதனால எதிர்பார்ப்புகளை தாண்டி எதிர்பார்ப்பு இல்லாத இடத்துல சுப பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு அதிகமா கிடைக்கும். ஆல்மோஸ்ட் இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சிம்மத்தை சேர்ந்தவங்க எதிர்பார்ப்புகள்லாம் குறைச்சிட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி வண்டி ஓடிட்டு இருக்கு, டிராவல் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ அந்த எதிர்பார்ப்புகள் குறையிற பட்சத்துல உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். அது இந்த நான் வக்ர சனியில ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். முக்கியமா ஹெல்த், மனம் இது ரெண்டும் இப்ப தெளிவாகும். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து சனி பகவானுடைய வக்ர பார்வை ரொம்ப சிறப்பு. பிரச்சனைகள்லாம் குறைக்கும் டோட்டலா. அதன்படி இப்போ சனியுடைய வக்ர பார்வை நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துல பதியுது. ஆகவே இந்த தொழில் உத்தியோகத்துல பிரச்சனையை சந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்துல பணிச்சுமை குறைய ஆரம்பிக்கும். இந்த உத்தியோகத்துல ஒரு சம்பள உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். அதே மாதிரி இந்த உத்தியோகம் சார்ந்த வகையில என்ன பிரச்சனை இருந்துச்சோ அது சரியாக ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல அந்த சேஞ்சிங் மூவ்மெண்ட்லாம் இப்ப சிறப்பான நடக்கும். உத்தியோகத்தை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்ப தாராளமா பண்ணலாம். அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த காலகட்டம். அடுத்து நம்ம முக்கியமா பாக்குறது தொழில் சார்ந்த வகையில இருந்த நஷ்டங்கள்லாம் இப்போ நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பொருளாதாரத்தை ஏதோ ஒரு விஷயத்துல முடக்கி வச்சிருக்கீங்கன்னா இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தையாச்சும் எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான சைன் இப்போ இருக்கு. ஆகவே தொழில் சம்பந்தமான விஷயங்களையும் நல்ல growth அந்த நேரத்துல நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கா, புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல. புதிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ செய்ய வேண்டாம். இந்த 140 நாட்கள்ல ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நேரத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி இல்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ண தூண்டலை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல மோஸ்ட்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் நல்லா ஸ்டாண்டர்டா பார்த்து பண்ணுங்க. எனவே தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்க, தொழில் இல்லாதவங்களுக்கு ஒரு உத்தியோக வாய்ப்பு, தொழில் வாய்ப்புலாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். முக்கியமா உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்க உத்தியோக முயற்சியை செய்யும் பொழுது நிச்சயமா சுப பலன்கள் கிடைக்கும். உத்தியோக வாய்ப்புகள் நிச்சயமா கிடைச்சிடும். சோ அதுக்கு நான் அந்த காலகட்டத்தை பாசிட்டிவா பாக்குறேன். தொழிலை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரொம்ப லோ லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க உங்களுடைய ஸ்டார்ட் பண்றதுனா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நேரத்தில் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் தடை தாமதத்தோட தான் நடக்கும். பொருளாதார தடுமாற்றங்கள் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்க ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, அதுக்கு உங்களுக்கு தடையா இருக்கிறது பொருளாதாரம் தான். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தடையா இருக்கிறது பொருளாதாரம். எனவே கொஞ்சம் தடுமாற்றங்களோட அந்த ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன கேட்டா ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அது ஒரு மாதிரி ட்ராப் மாதிரி போய் மாட்டிப்பீங்க. சப்ஜெக்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து அதை நீங்க கரெக்டா நீங்க பிரிடிக்ட் பண்ணணும். ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி யோகமா இருக்குன்னா நீங்க கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தற்காலிகமா ஏதோ ஒரு சில மிஸ்டேக்னால ஒரு சில நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை ஈடுகட்டுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுடைய ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அதை நீங்க சரி பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம். அல்ல தசா புக்தியுடைய வலிமைக்கு தகுந்தார் போல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பெருக்கிக்கணும். கோச்சாரப்படி பார்க்கும்போது லோ லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. எனவே தொழில் உத்தியோகத்துல இருந்த சுமை டோட்டலா சரியாகும். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு சிறப்பான முறையில் கிடைச்சிடும். அடுத்தது 2ஆம் இடத்துல சனியுடைய சப்தம பார்வை. இப்போ வக்ர பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில இருந்த குழப்பம், பிரச்சனை எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். குடும்பத்தில இருந்த அந்த வாக்குவாதம், குடும்ப உறுப்பினர்களோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் அதெல்லாம் டோட்டலா சரியாகும். இப்ப பிரிந்த குடும்பம்லாம் இப்போ ஒன்னு சேரும். குடும்பத்துல ஒரு அளவுக்கு சுபத்துவமான தன்மைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். குடும்பத்துல சுப நிகழ்வுகள் ஏதாச்சும் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றது, வீடு கட்டி தடைப்பட்ட வீடை இப்போ பூர்த்தி செஞ்சு இப்போ கிரகப்பிரவேசம் பண்றது, அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த காலகட்டம். இந்த வீடு முடிய குடும்ப உறுப்பினர்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்பட்ட தொய்வு நிலை டோட்டலா சரியாகும். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சுபத்துவமா இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துல ஏற்பட்ட அதிகமான விரைய செலவுகள்லாம் இப்போ ஓரளவு குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சுமைகள் இப்போ ஓரளவு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து இந்த பேச்சு வார்த்தைகள் இருந்த தடுமாற்றம், என்ன பேசுறோம் தெரியாம ஆப்போசிட்ல உள்ளவங்களை பேசி காயப்படுத்தினது அதெல்லாம் இப்ப டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும். இப்ப பேச்சுல ஒரு தெளிவு கிடைக்கும். நல்லா பாயிண்டா பேசுவீங்க. உங்களுக்கு தேவையானதை பேசியே அடைஞ்சிருவீங்க. பேச்சு வன்மை, அந்த பேச்சு அந்த
வல்லமை அது இப்ப சிறப்பா அதிகரிக்கும். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. எனவே குடும்பம், பேச்சுவார்த்தை, ஃபேமிலி மெம்பர்ஸ் இதெல்லாம் ரொம்ப சுபத்துவமா மாறுது. குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல சுப நிகழ்வு, சுப மாற்றம் அப்படிங்கிறது நிகழ ஆரம்பிக்கும். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்கிறது 5ஆம் இடத்துல சனியுடைய வக்ர பார்வை. இந்த 5ஆம் இடத்துல சனி வக்ர பார்வை பதிகிறது ரொம்ப சிறப்பு தான். இப்ப குரு பார்வையும் நமக்கு 5ஆம் இடத்துல. இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி நிச்சயமா கிடைக்கும். இந்த நேரத்துல முயற்சி பண்ணீங்கன்னா குழந்தை பாக்கியத்துல சுப செய்தியை தாராளமா அறுவடை செய்யலாம். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தம் கவலை எல்லாம் இப்ப சரியாகும். பிள்ளைகளோட ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த நேரத்துல செய்யலாம். அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த காலகட்டம். மேலும் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ சரியாகும். அதுக்கெல்லாம் அந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து நம்ம முக்கியமா பார்க்கிறது காதல் உறவு. காதல் உறவு சம்பந்தமான விஷயங்கள் இருந்த பிரச்சனை, குழப்பம் அதெல்லாம் டோட்டலா சரியாகும். காதல் உறவுல இருந்த வில்லங்கமான பிரச்சனை எல்லாம் இப்ப டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும். பார்ட்னரோட கடந்த காலகட்டம் அடிக்கடி ஏதோ ஒரு மாதிரி வாக்குவாதமா போயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு மகிழ்ச்சி, ஓரளவுக்கு நிறைவு, ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு சிச்சுவேஷன் அதெல்லாம் கிரியேட் ஆகும். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாக ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துல இருக்கிற குழப்பங்கள்லாம் விலகி பூர்வீக சொத்துல உங்களுக்கான பாகங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் இந்த காலகட்டங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த நேரத்தில் இந்த பூர்வீக சொத்து ரிலேட்டட் ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னா இப்ப அப்படியே பேசி அதை உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு ரூபத்துல குலதெய்வத்தை போய் விசிட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் ஃபேமிலியோட போய் அந்த குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவீங்க. அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி நிறைய சுபத்துவமான மாற்றங்கள், சுப வளர்ச்சி இந்த நேரத்துல நிச்சயமா உண்டு. ஆனா ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவா இருக்கு. அதை நான் அடுத்தது என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எதெல்லாம் நெகட்டிவா இருக்குன்னு பார்க்கும்போது சனி 6ஆம் இடத்து சனி அஷ்டமத்துல அமர்றது திடீர் விபரீத ராஜயோகம். ஆனா வக்ரம் ஆகும்போது இது நெகட்டிவா அப்படியே ரோலை பிளே பண்ணும். இந்த நேரத்துல கடன் நெருக்கடி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைல இருக்கீங்கன்னா அந்த கடன் தொந்தரவு இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கடனை கட்டி முடிக்கணுங்கிற பிரஷர் கொஞ்சம் அதிகரிக்கும். ஏதோ நீங்க சம்பாதிக்கிற பணம்லாம் அப்படியே கடன்ல கரையிற மாதிரியே ஃபீல் ஆகும். இதை நான் ஒரு மைனஸா பாக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை ஓவர் கம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மேலும் இந்த நேரத்துல கடன் வாங்க வேண்டிய எண்ணங்கள் வரும். கடன் வாங்கி சுப மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். மோஸ்ட்லி அந்த கடன் வாங்கி மாற்றம் செய்யறதுக்கான அந்த பிளான் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படியே நீங்க கடன் வாங்கினாலும் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு மாறி போயிடாதீங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தாண்டி போய் நீங்க கடன் வாங்கிடாதீங்க. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எவ்வளவு கடன் வாங்கினாலும் உங்களுடைய கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இல்லாம பாத்துக்கோங்க. அதுல நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி கடன் சார்ந்த எண்ணம், கடன் சார்ந்த தொந்தரவு இது மேலோட்டமா இருக்கிறது வாய்ப்பு அதிகம். அடுத்தது பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனை நிவர்த்தியாகி புதுசா ஏதாச்சும் ஹெல்த் ரீதியா ட்ரபிள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே மேலோட்டமா அந்த சிம்டம்ஸ் கொடுக்கும் ஹெல்த் ரீதியா. குறிப்பா அந்த கழிவு நீக்க உறுப்புகள், செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், சிறுகுடல், பெருகுடல் இது சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். செரிமான கோளாறு, உணவு விஷமா மாறுறது, சாப்பிடுற சாப்பாடு ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை வருது, அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது மறைமுக எதிரிகள். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய வெற்றியை பார்த்து மறைமுகமா பொறாமப்படக்கூடிய ஒரு சில நபர்கள் உங்களை சுத்தி இருக்க வாய்ப்பு அதிகம். அல்ல மறைமுக எதிரிகளால ஏதாச்சும் தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படலாம். அதை நம்ம கொஞ்சம் யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, யாரெல்லாம் நமக்கு ஃபேக்கான பீப்புளா இருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது முக்கியமா நம்ம பார்க்கிறது திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி. திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம், 6ஆம் அதிபதி இப்ப வக்ர நிலையில 8ஆம் இடத்துல. இது ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கு. திருமண முயற்சிகளை செய்யலாம். ஆனா அந்த பொருத்தம்லாம் கொஞ்சம் சரியா பாத்துக்கோங்க. அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு பொருந்துற மாதிரி வந்து இந்த திருமண முயற்சி பிக்ஸ் ஆகுற மாதிரி வந்து தடைப்பட்டு போறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமை, நிதானம் தேவை. அதே மாதிரி இந்த திருமண பொருத்தம்லாம் கொஞ்சம் பார்த்து பண்றது ரொம்ப நல்லது. 1 and 7ல ராகு கேது இருக்கும்போது மேக்சிமம் பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அந்த திருமண முயற்சியில அவசரம் இல்லாம உங்களுடைய ஏஜ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு, கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணலாம் திருமணத்தை அப்படின்னாக்கா கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இல்ல உங்களுக்கு இந்த தசாபுக்திக்குள்ளேயே பண்ணணும், ரொம்ப நெருக்கடியான சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரியில இருக்கிறவங்க கொஞ்சம் விறுவிறுப்பா பாருங்க. சுப செய்திகள் தாராளமா கிடைக்கும். ஆனா கொஞ்சம் பொருத்தத்தை மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்சா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதை கொஞ்சம் நம்ம பார்த்து பண்றது சிறப்பு. மற்றபடி திருமண முயற்சிகள் ஆல்மோஸ்ட் சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஆனா ஆரம்பத்துல ஒரு மாதிரி இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் தடைப்படுற மாதிரி, தாமதப்படுற
மாதிரியான ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். ஆனா அது பிளஸ்ஸா மாறிடும். அதனால கவலைப்பட வேண்டாம். அடுத்தது நம்ம மெயினா பார்க்கிறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதனால வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது சரியாகும். இருப்பினும் வாழ்க்கை துணையால் நிறைய செலவாயிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். மேலும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்குமெண்ட் மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னாக்கா எல்லாமே சுபத்துவமா மாறிடும். நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது, இப்படி ஒரு மாதிரி முரணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. மற்றபடி பெருசா நெகட்டிவா இல்ல. இந்த நேரத்துல வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்திருக்க வாய்ப்பு கிடைக்குதுன்னா, குறிப்பா தொழில் உத்தியோக நிமித்தமா வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்திருக்க வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஜென்மத்துல இருக்கிற கேது ஒரு மாதிரி மைண்ட போட்டு யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மாத்தி யோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க நல்லா போனாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மைண்ட்ல ஒரு மாதிரி பிரஷரை புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஜென்ம கேதுன்னு நம்ம சொல்லுவோம். அல்ல இந்த நேரத்துல ஓவர் திங்கிங்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டைத்துக்கு சாப்பிடுங்க, டைத்துக்கு தூங்குங்க, மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க, ஹெல்த்தை நல்லா பராமரிச்சுக்கோங்க. இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல உடலும் உள்ளமும் உங்களுக்கு தெளிவா இருந்தாலே போதுங்க. மத்த எல்லாமே உங்களுக்கு சுபத்துவமா மாறிடும். மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்க வெகுவா பாதிக்கப்பட்டுறாங்க. எல்லாத்துலயும் ஜீரோ ஆயிடுவாங்க. பொருளாதாரமும் சரி, ரிலேஷன்ஷிப்பும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, எல்லாமே டோட்டலா ஜீரோ ஆயிடும். மனதையும் உடலையும் வலிமைப்படுத்திக்கோங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறும். அது இந்த அஷ்டம சனியில வக்ர சனி ஒரு யோகமான டைம் பீரியட் தான். இந்த நேரத்துல பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் மூவ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை அந்த டைம் பீரியட் நமக்கு கொடுக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எதை மூவ் ஆன் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கு டைம் பீரியட் கொடுக்கும். அல்ல இந்த காலகட்டத்தை சரியா யூஸ் பண்ணி டிராவல் பண்ணுங்க. எல்லாமே நமக்கு சுபத்துவமா நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது கோச்சார ரீதியாக சொல்லப்பட்டிருக்க ஒரு பொது பலன் தான். இந்த பொது பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி யந்திரம், இதை பொறுத்து டெஃபினட்டா மாறுபடும். உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது. பாதிப்புகள் எதுவுமே உங்களை நெருங்காது. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது. இங்க பூரா பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும். எனவே சப்ஜெக்ட் உங்களுடைய இந்த தசா புக்திகளை நீங்க சரியா கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கணும். உங்களுக்கு நல்ல யோக தசை நடக்குதா இல்ல அவயோக தசை நடக்குதா, இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு அந்த சப்ஜெக்ட்லாம் நீங்க பாத்துக்கணும். சோ இது உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்க அணுகும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு மனநிலையை அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்போதைய மனநிலையை தான் குறிக்கும். உங்களுடைய மனசு தற்போதைக்கு எப்படி இருக்கு அதை வந்து கோச்சாரம் குறிக்கும். அது ஆக்ஷனா மாறுமா அப்படிங்கறத வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். கொடுப்பினை தான் உங்களுக்கு முடிவு பண்ணும். அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசிக்கும் டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி குரு பயிற்சி பலன்கள், மாத பலன்கள் இதெல்லாம் டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு வகையில சின்னதா ஏதாச்சும் ஒரு புரிதலை கொடுக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னம், இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா பொது வாழ்க்கை பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஜெனரல் லைஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பதிவுகளை நீங்க என்ன பார்க்கலனா அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம், ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். சோ டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல பதிவிடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.